Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் NEET 2024 எக்ஸாமில் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டில் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்கோர் கார்டில் ரேங்க்கு எந்த பேசிஸில் ரேங்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டை பிரேக்கிங் மெத்தடில் பார்க்க போகிறோம். இந்த டை பிரேக்கிங் மெத்தட்னால் என்ன? இது உங்களோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 60 கொடுத்துருக்குறாங்க. நீட் ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கும் இப்போது எழுத போகிறவங்களுக்கும் கோச்சிங் சென்டரில் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது யாருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு, அதே போல் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. ஏன்னா இந்த டை பிரேக்கிங் மெத்தடில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேம் மார்க் இருந்து, ஓகேங்களா, டீட்டெயிலாக பேச போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேம் மார்க் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 560 கட் ஆஃப் மார்க் அப்படின்னா 560 மார்க் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா, இது நான் உங்களை பயப்படுத்துறதுக்காகவோ டென்ஷன் ஆகிறதுக்காகவோ சொல்லலை, டென்ஷன் படுத்துறதுக்காகவோ சொல்லலை. ஃபேக்ட் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அக்கார்டிங் டு தட் நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ரெடி ஆயிடுவீங்க. இப்போது 560 கட் ஆஃப் மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா 560 வாங்கின எத்தனை பேர் கவர்மெண்ட் காலேஜுக்கு போக போகிறாங்க, அதே 560 இருக்கிற எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாகவோ இல்லை ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டேட்லேருந்து, நான் கவுன்சிலிங் முடித்து மெடிக்கல் காலேஜில் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடித்து நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது, கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸையும் உங்களுக்கான டவுட்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் NEET 2024 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பெய்டு சர்வீஸ்னால் என்ன, அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நேற்று நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 60 இருக்கிறத நான் எடுத்து உங்களுக்கு ஒரு இமேஜாக கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது சேம் மார்க் வாங்கின ஒரு 2 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா? இப்போ இந்த 2 ஸ்டூடெண்ட்டில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டூடெண்ட் வருவாங்க, செகண்ட் எந்த ஸ்டூடெண்ட் வருவாங்க, தேர்டு யார் வருவாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதே 560 வச்சுக்கலாமே. 560 மார்க்கில் 2 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு, பின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு. இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே டிஸ்பியூட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா, இந்த ஏங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையும் பிங்கிற ஸ்டூடெண்ட்டினுடைய பயாலஜி மார்க்கையும் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பயாலஜி அப்படின்னா அதில் எந்த சப்ஜெக்ட் பார்ப்பாங்க, போத் பாட்டனி அண்டு ஜுவாலஜி ரெண்டையுமே கம்பேர் பண்ணுவாங்க. இந்த 2ல் எந்த கேண்டிடேட் ஹையஸ்ட் மார்க்ஸ் அப்டைன் பண்ணியிருக்காரு பயாலஜியில் அப்படின்னா அந்த 560 வாங்கினதில் ஹையஸ்ட் வாங்கின மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டு ரேங்க் 1. ஓகேங்களா, 560ல் இவர் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வரவங்க 560ல் 2. நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும். 560 மார்க் வாங்கின ஒரு 2 ஸ்டூடெண்ட்டை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். அதில் 560 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டோட 2 பேர்த்தினுடைய பயாலஜி மார்க்கையும் கம்பேர் பண்ணுவாங்க. இதில் ஒரு ஸ்டூடெண்ட் 360 அவுட் ஆஃப் 360 வாங்கிட்டாரு பயாலஜிலேயே, ஓகேங்களா. இன்னொரு ஸ்டூடெண்ட்டு 359 தான் வாங்கியிருக்காரு. மார்க் டோட்டல் மார்க் 2 பேர்த்தது சேம், ஓகேங்களா. இப்போ பயாலஜியை எடுத்துக்கிறோம். அதில் 360 மார்க்ஸ் ஏங்கிற கேண்டிடேட் எடுத்திருக்காரு, பிங்கிற கேண்டிடேட் 350 தான் எடுத்திருக்காரு. ஏங்கிற கேண்டிடேட் 560 மார்க் வாங்கியிருக்காரு, பிங்கிற கேண்டிடேட்டும் அதே 560 தான்
வாங்குறாரு அப்படின்ற பட்சத்தில் இதில் ரேங்க்கு புரியுதுங்களா? இந்த ரேங்க்கு யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க? ஏ கேண்டிடேட்டுக்கு தான் ரேங்க்கு ஃபஸ்ட் ரேங்க்கு வரும். 560 ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டாக அவர் இருப்பார். ஓகேங்களா? 560 செகண்டு கேண்டிடேட்டாக இந்த 359 வாங்கின கேண்டிடேட் இருப்பார். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ அடுத்த டவுட் வரலாம். என்னது? 2 பேரும் 560 வாங்கியிருக்காங்க, 2 பேரும் 360 பயாலஜியில் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா எப்படிங்க சார் டை பிரேக்கர் கொடுப்பாங்க? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஏங்கிற கேண்டிடேட்டும் 560, பிங்கிற கேண்டிடேட்டும் 560. ஏனுடைய பயாலஜி மார்க்கு 360, பின்னுடைய பயாலஜி மார்க்கும் 360. அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே டிஸ்பியூட் இருக்கும். இப்போ இவங்க 2 பேர்த்தில் யாருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்கறது, யாருக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்கறது? அப்படின்னா இப்போ அடுத்த கேஸ் என்ன? 2 பேர்த்தினுடைய கெமிஸ்ட்ரி மார்க்கையும் கம்பேர் பண்ணுவாங்க. இதில் ஹையர் மார்க் யார் கெமிஸ்ட்ரியில் இருக்காங்களோ அவங்க ரேங்க் நம்பர் 1, அடுத்தது ரேங்க் நம்பர் 2. கரெக்டுங்களா? இப்போ ஏங்கிற கேண்டிடேட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 560 டோட்டல் எடுத்திருக்காரு அவுட் ஆஃப் 720. பிங்கிற கேண்டிடேட் 560 எடுத்திருக்காரு அவுட் ஆஃப் 720. இப்போது ஏனுடைய பயாலஜி மார்க்கு எவ்வளோ சொன்னோம்? 360. பியினுடைய பயாலஜி மார்க்கும் 360. கரெக்டுங்களா? அப்போ இப்போ கம்பேர் பண்ணுறது யாருக்கு? கெமிஸ்ட்ரிக்கு கம்பேர் பண்ணுறோம். இப்போ கெமிஸ்ட்ரியில் யார் ஹையஸ்ட் இருக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 140 வாங்கியிருக்கார். சரிங்களா? இந்த கேண்டிடேட் பிங்கிற கேண்டிடேட்டு ஒரு 139 தான் வாங்கியிருக்காருன்னா ஏக்கு இந்த 560 ஃபஸ்ட் மார்க்கு, இந்த 560 எடுத்த பிங்கிற கேண்டிடேட்டு செகண்ட் மார்க்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ 560 கவர்மெண்ட் காலேஜினுடைய கட் ஆஃப் க்ளோஸ் ஆகுதுன்னா இவர் எங்கே போயிடுவார்? கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போயிடுவார். இவர் என்ன பண்ணிடுவார்? நேராக செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு ட்ரை பண்ணுவார். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது உங்களுக்கான அடுத்த டவுட் என்ன? 2 பேர்த்தினுடைய டோட்டலும், ஏனுடைய டோட்டலும் 560, பின்னுடைய டோட்டலும் 560. ஏனுடைய டோட்டல் 560, பின்னுடைய டோட்டல் ஆல்சோ 560. ஏனுடைய பயாலஜி மார்க்கு 360, பின்னுடைய பயாலஜி மார்க்கும் 360. கரெக்டுங்களா? இப்போது என்ன சொன்னோம்? கெமிஸ்ட்ரி இவருக்கு 140 சொன்னோம். கரெக்டுங்களா? கெமிஸ்ட்ரி எவ்வளோ சொன்னோம்? 140 சொன்னோம். பின்னுடைய கெமிஸ்ட்ரி மார்க்கு எவ்வளோ சொன்னோம்? 140 சொன்னோம். 360, 400, 500 ஆச்சு. இப்போது ஏங்கிற கேண்டிடேட்டு என்ன பண்ணுறாரு? ஃபிசிக்ஸில், ஓகேங்களா, ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறாரு? 360, 140, 400, 500. இவர் 60 மார்க் வாங்கியிருக்கார். ஓகேங்களா? இதுவே பிங்கிற கேண்டிடேட்டு 59 மார்க் தான் வாங்கியிருக்காருன்னா ஏங்கிற கேண்டிடேட்டுக்கு ரேங்க் 1 கொடுப்பாங்க, பிங்கிற கேண்டிடேட்டுக்கு ரேங்க்கு 2 கொடுப்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இதுதான் டை பிரேக்கிங் மெத்தட். சரி, இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டை பிரேக்கிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரா ஆஃப் லாட்ஸ் பை யூஸிங் தி கம்ப்யூட்டர் ஆர் ஐடி. ஓகேங்களா? இது முழுவதும் கணினி மையத்திலேயே எல்லா விதமான கால்குலேஷனும் பண்ணுறாங்க. இதில் எந்த விதமான ஹியூமன் இன்டர்வென்ஷனும் கிடையாது. அதனால் தவறுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த டை பிரேக்கிங் மெத்தடில் அப்படின்னு உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் NTA ஓகேங்களா ரிலீஸ் பண்ண நீட் 2024 ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 60 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதிலிருந்து தான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் ஒரு டைமு அதை கோத்ரூ பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த சிரமம் கூட வேண்டாம். அந்த பேஜை நான் இங்கே வச்சுருக்கிறேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் அந்த ப்ரெசன்டேஷன் PPT ரெடி பண்ணேன். இதை இன்னொரு டைம் படிச்சிடலாம்.
பயாலஜி அண்ட் பாட்னியில் ஹையர் மார்க் வாங்கினவங்க ஃபஸ்ட்டு கம்பேரிசன். ரெண்டாவது கம்பேரிசன் யாருக்கு? கெமிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு. மூணாவது கம்பேரிசன் யாருக்கு? ஃபிசிக்ஸில் ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த எல்லா ப்ராசஸும் எதில் நடக்குது? கம்ப்யூட்டரில் நடக்குது. இதில் வந்து மனித தலையீடு எதுவும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் நீட் ரெலவெண்ட்டான, கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான எல்லா வீடியோஸும் ஃப்ரம் 2020 நம்ம போட்டுட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். மெடிக்கல் காலேஜுடைய கேம்பஸ் டூர், கவர்மெண்ட் காலேஜு, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எல்லாமே போட்டிருக்குறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், உங்களுடைய ட்ரீம் காலேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே நீங்கள் நேரில் போய் பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.